அனைவருக்கும் வணக்கம். எம்இ சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற vlogல நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, இந்த டிசம்பர் மாசம்னாலே கிறிஸ்துமஸ் கோலாகலங்கள் தான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அதுல விசேஷமா எங்களுடைய எம்இஸ் குழந்தைகளும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் குழந்தைகளும் சேர்ந்து அவங்களோட கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனை எப்படி கொண்டாட போறாங்க, அதுல அவங்களோட கல்ச்சரல்ஸ், நேட்டிவிட்டி பிளே, டிராமா, டான்ஸ் எல்லாமே இருக்குது. டீச்சர்ஸோட டான்ஸ் கூட இருக்குது. இதெல்லாம் தான் வரப்போற vlogல பார்க்க போறீங்க. நீங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் டயஸ்ல வீட்டிற்கும் அவர்கள் அந்த டயஸ் இல்லாத நம்ம தேடையில்லை. மற்ற எல்லாருமே மதிப்புக்குரியவர்கள், எல்லாருமே மதிப்புக்குரியவர்கள். வாழ்ந்த சில்ட்ரன் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரும்போது வரும்போது தெரியாம விட்டாடன்னு என் பேருக்கு கரெக்ட் பண்ணேன். உழைப்பு ரிசல்ட் வந்து நல்லா பார்க்க போறோம். ஆமா, அதுதான் பெரிய கிரேட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் honoring me, for giving an opportunity to talk to you. உங்களோட பேசணுன்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும், முக்கியமாக ஜெயமா பிள்ளைக்கும் சரஸ்வதிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு நான் உங்க அந்த விசேஷம் கலந்து கொண்டதுக்கோசரம் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன். மேம் கூப்பிட்ட உடனே சரி நான் மிஸ்ஸஸுக்கு கோயம்புத்தூர் இருக்காங்க, நான் வரல அப்படின்ட்டேன். கரஸ்பாண்டன்ட் மேம், மிஸ்டர் ஹேமாபிரீத் மேம், அப்புறம் இன்னைக்கு வந்திருக்க சீஃப் கெஸ்ட் மேம் ரூபி மேம், ரூபி தேவராஜன் மேம், உங்க எல்லாருக்கும் எனக்கு வணக்கங்கள். அதாவதுங்க, பணம் இன்னைக்கு எல்லா உலகத்துல எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த பணத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அந்த பணத்தை சம்பாதிச்ச பணத்தை எவ்வளவு கொடுக்கணுங்கிறது தான் முக்கியம், எவ்வளவு மற்றவங்களுக்கு கொடுக்க போறாங்க தான் முக்கியம். அந்த விஷயத்துல பணத்தை கொடுத்துட்டாலும் பெரிய விஷயம் இல்லை, பணத்தையும் கொடுத்துடலாம். ஆனா அந்த பணத்தை வாங்கி உங்களை மாதிரி மக்களை, இந்த ஹேமாபிரீத் மேடம் இப்படி அந்த குழந்தைகளை பார்க்கும்போது எனக்குலாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். எப்படி இவங்க வந்து இவ்வளோ அந்த மனசு வந்து பொறுமையா இந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணி நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இங்க இந்த குழந்தைங்க விளையாடுறது சந்தோஷம் எல்லாமே பார்க்குறேன். இவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு மேடம் காட்டுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நாம தான் சந்தோஷமா இருக்கிறது முக்கியம். சிற்பிகளாக செதுக்கு உலகிற்கு அவர்களை வழிகாட்ட வருகிறார். சிறகுகளை விரிக்க பறக்க சிட்டுக்குருவிகளைப் போலவும், துள்ளி குதிக்கும் மான்களைப் போலவும், வானில் இருக்கும் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் அழகாக வேண்டும் என இந்த குழந்தைகளை புன்னகை பூக்களாக மாற்றும் எங்களது அம்மா அயராது அழைத்து வருகிறார். அவரது சேவை மென்மேலும் தொடர்ந்து கொண்டே வருகிறது. அம்மா அவர்களில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எம்இஸ் மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் கரஸ்பாண்டன்ட் மேடம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். சொல்லமா திருப்பி வணக்கம். இருக்கீங்களா, கேட்குறீங்களா? ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை போல மனுஷர்களா இந்த உலகத்துல பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக
அடிக்கப்படுவதற்காக உலகத்துக்கு வந்த கிறிஸ்துநாதருடைய பிறந்த நாளை தான் நம்ம வந்து கிறிஸ்துமஸா செலிப்ரேட் பண்றோம். அவர் ஒரு அன்பின் சொரூபின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் அந்த அன்பை இந்த உலகத்துக்கு கொடுத்தனால மட்டும்தான் நம்ம ஒருத்தர் நேசிக்கிற ஒரு இதயத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். வேதவசனம் அதான் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ள இந்த மகிமையான காட்சியை கண்ட மேய்ப்பர்கள் ஆத்திரமாகவும் ஆவலோடு தூதனால் அறிவிக்கப்பட்ட தெய்வ குழந்தையை காண பெத்லகேமுக்கு புறப்படுகிறார்கள். நாங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள்.